சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னது இது? சித்தப்பு குரல் ஏதோ ஜலதோஷம் வந்த மாதிரி கேக்குது. நம்மள வேற அங்க வர சொல்றாரு. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. போவோம். என்னாச்சு? அட ஏன் இப்படி எல்லாரும் அலறீங்க? ஆமா அத்தை சித்தி ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? எங்க சாவுக்கு நாங்களே அழறோம் அழகு. அட என்ன சொல்றீங்க நீங்க? சித்தப்பு நீயாச்சும் சொல்லி என்னாச்சு சித்தப்பு? பாஸ் இந்த லெட்டர் படிச்சு பாரு பாஸ். டேய் என்னடா இதுல என்னென்னமோ பெருசா எழுதி இருக்கு. நீ என்னன்னு சொல்ல வேண்டியதுதானே? அழகு நம்ம ஈஸ்வரி ரவுடி ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணால. ஆமா அந்த ரவுடியோட ஆளுங்க தான் லெட்டர் எழுதிருக்காங்க அழகு. ஏன் சித்தப்பு அவங்க எதுக்காக உங்களுக்கு லெட்டர் எழுதி இருக்காங்க? நாங்கெல்லாம் நலமான விசாரிச்சு லெட்டர் எழுதிருக்கானா கேக்குற கேள்வி பாரு. எங்களை கொன்று வேணும் மிரட்டி எழுதிருக்காங்க. மிரட்டி எழுதிருக்காங்களா? ஆமா அழகு படிச்சு பாரு அழகு. நான் படிச்சு பார்க்க முடியாதுங்கிறதுனால இவ்வளவு நேரம் பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி இருங்க. ஏங்க அண்ணன் சுரேஷை கொன்னுட்டு நீங்க எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? ஏங்க அண்ணனை சின்ன கவுண்டர் என் கவுண்டர்ல கொன்ன டீம்ல இருந்த யாரையும் விட மாட்டோம். அவங்க குடும்பத்தையும் கிள்ளுவோம், கொல்லுவோம். இத பாடிக்கிற நீங்க கூட முதல் பாலியாக இருக்கலாம். சாக தயாராக இருங்கள். தயாராக இருங்கள். இப்படிக்கு சுரேஷின் சூப்பர் தம்பதிகளா? தம்பிகளா? சரி தம்பிகள். அழகு இப்ப என்ன பண்ணலாம் அழகு? சித்தப்பு நீ ஒன்னும் கவலைப்படாத. கெட்டதுலயும் நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. நல்லதா? மாப்ள என்ன மாப்ள அங்க சொல்ற? கொஞ்சம் தெளிவா சொல்லி தொலைய. அட என்னத்த நீங்க அந்த ரவுடி பயலுக நம்மள மிரட்டி எழுதுன இந்த லெட்டரை வச்சு ஈஸ்வரிய வேலைக்கு போக விடாம பண்ணுவோம். பாசே எங்களை மேல போக விடாம தடுக்கிறது ஒரு ஐடியா கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீ என்னடானா அண்ணிய வேலைக்கு விடாம பண்றேன்னு சொல்ற. இங்கதான் நீ உன் பாஸோட மூளைய கம்மியா அட போட்டுக்கிட்டு இருக்க. ஈஸ்வரிய வேலைக்கு போக விடாம தடுத்து நிறுத்திட்டா இனி நமக்கு யாராலையும் எந்த ஆபத்தும் வராதுரா.